அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வந்து விட்டது, அதாவது ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு துறையிலிருந்து தான் இப்போதைக்கு வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் 2025 டு 2026க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அதுவும் எந்த விதமான எக்ஸாமும் கிடையாது, எந்த விதமான இன்டர்வியூவும் கிடையாது. உங்களுடைய மார்க்கை மட்டுமே வச்சு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புத வேலை வாய்ப்பு எந்த துறையிலிருந்து வந்திருக்கு அப்படின்னு தானே கேட்குறீங்க. எல்லாரும் போட்டோலே தம்ப்நெயிலே பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆமாங்க, மின்சாரத்துறை வேலை வாய்ப்புக்கான புதிய நோட்டிபிகேஷன் தான் அஃபிஷியலா நமக்கு கிடைச்சிருக்குது. சரிங்களா? ஸோ இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் அப்ளை பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப லிமிட்டடான டைம் தான் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. ஸோ இந்த மின்சாரத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் எங்கிருந்து இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிபிகேஷன் அஃபிஷியலா நமக்கு ரிலீஸ் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதற்கான அப்டேட் நம்ம முழுமையா பார்க்க போறோம். ஜாப்போட கேட்டகரி சரிங்களா? ஸோ ஜாப்போட கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்பா, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தெளிவாக நம்ம அப்டேட் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம எம்ப்ளாய்மெண்ட் டைப் சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து பார்ட் டைம் இந்த வேலை கிடைக்குமா, பேசிக் அதாவது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து பார்ட் டைமே கிடைக்குமா, ஃபுல் டைம் கிடைக்குமா, ஸோ இதை பற்றின முழுமையான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் டோட்டல் வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் அப்படின்னு பார்த்தோம்னாக்க 115 சரிங்களா? 115 அஃபிஷியல் வேகன்சி கொடுத்துருக்குறாங்க. ஸோ எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை பார்த்தாச்சு. இதில் ஒவ்வொரு மாவட்ட வாரியா எவ்வளவு வேகன்சி இருக்குன்றதையும் பார்ப்போம். அடுத்ததா ஜாப்போட லொகேஷன். இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் 38 மாவட்டத்துல எந்தெந்த மாவட்டங்கள்ல நம்ம ஒர்க் பண்ற மாதிரி இருக்கும், ஸோ அதற்கான முழுமையான அப்டேட்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம இந்த வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு டேட் வந்து போன மாசமே கொடுத்தாச்சுங்க. இன்னும் அப்ளை பண்றதுக்கு லிமிட்டட் டைம் தான் இருக்கு. நீங்களே பாருங்க. ஸோ அதனால எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. கடைசி நோட்டிபிகேஷன், கடைசி வீடியோ இதுதான். ஸோ இந்த மின்சாரத்துறை முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே சீக்கிரமா அப்ளை பண்ண பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். எந்த விதமான எக்ஸாமும் கிடையாதுங்க. டைரக்டா இன்டர்வியூ போறீங்க. உங்களுக்கு வந்து வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. உங்களுக்கு டைரக்டா வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஈஸியா வாங்கிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க நம்ம ஆன்லைன்ல தான் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட வெப்சைட்டுமே கீழே தெளிவா கொடுத்துருக்காங்க. அதையுமே நம்ம செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே தெளிவா நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைமா முதல் முறையா நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அரசு துறையில இருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்டோட ஜாப்ஸா இருக்கட்டும், அப்டேட்ஸா இருக்கட்டும், நோட்டிபிகேஷனாக இருக்கட்டும், இல்ல கவர்மெண்ட்ல வரக்கூடிய ஸ்கீம்ஸ் வீடியோஸா இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்க உடனுக்குடனே நமது சேனல்ல ஈஸியாவே துல்லியமாவே தெரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்ட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாம வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தரும் மறக்காம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குக்கும் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நம்ம தொடர்ச்சியா தொடர்ந்து கொடுக்கறதுக்குமே நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். சரிங்களா? சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றதை பார்ப்போம். அது மட்டும் இல்லாம நிறைய பேர் வந்து ஒரு பிக் அப்டேட் சொல்றேன். என்னன்னா பார்ட் டைம் ஜாப், அதாவது ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. ஸோ வீட்ல இருந்தே ஏதாச்சும் ஒர்க் பண்றது யாராவது சொல்லுங்கன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, டெய்லி ஒரு 1/4 மணி நேரம் இல்ல 1/2 மணி நேரம் தான் உங்களுக்கு ஒர்க் இருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒர்க் குடுக்க போறேன். ஸோ மினிமம் ஒரு நாளைக்கு வந்து ஒரு ரூ. 100லேருந்து ஒரு ரூ. 300, ரூ. 400 வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும். இது ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்கெட் மணிக்காக தான் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ இது வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கிறவங்க, வீட்லயே இருக்கிறவங்க கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன ஜாப்ன்றத வாட்ஸ்அப் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து 93 44 77 38 60. இந்த நம்பருக்கு ஒன்லி வாட்ஸ்அப் மட்டும் பண்ணுங்க. யாரும் கால் பண்ணாதீங்க. சரிங்களா? ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு இதற்கான முழுமையான அப்டேட் என்னன்றத பார்ப்போம். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்கனைசேஷன், அதாவது இந்த வேலை வாய்ப்பானது எங்கிருந்து நமக்கு குடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கேட்டோம்னா, பவர் கேட், அதாவது பார்த்தீங்கன்னாக்க மின்சாரம் தயாரிக்கக்கூடிய இடத்துல இருந்து தான் இந்த வேலை வாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணி குடுத்திருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா ஜாப்போட கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப். ஓகேங்களா? சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப் தான். ஸோ இந்த மாரி விஷயங்கள்லாம் கண்டிப்பா நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வேலைக்கெல்லாம் போயிட்டோம்னா, இந்த சென்ட்ரல் கவர்ன்மென்ட் ஜாப்க்குலாம் நம்ம அந்த உள்ள நுழைஞ்சுட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா வந்து நம்முடைய லைஃபே வந்து செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் நிறையவே இருக்கு. சரிங்களா?
ஸோ இதுதான். அடுத்ததான் வந்து எம்ப்ளாய்மெண்ட் டைப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ரெகுலர் பேசிக் ஜாப்ஸ் தான். ஓகேங்களா? ரெகுலராக நீங்கள் வந்து போகிற மாதிரி இருக்கும். காலையில் 9 மணிக்கு போனீங்கன்னா ஈவினிங் 4-5 மணிக்கு மேலே தான் உங்களுக்கு வந்து ஒர்க் முடியும். ஃபுல் டைம் ஒர்க்கு தான், பேசிக் ஒர்க்கு தான். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். ஓகேங்களா? டோட்டலாக நம்பர் ஆஃப் வேகன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 115 வேகன்சி கொடுத்துருக்காங்க. இந்த 115 வேகன்சிக்கு தான் நம்ம வந்து காம்படிஷனில் கலந்துக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து முட்டி மோத போகிறோம். சரிங்களா? ஸோ இந்த ஜாப்போட லொகேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா, அதாவது இந்தியா ஃபுல்லாக எந்த மாவட்டத்தில் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். அதே மாதிரி அப்ளை பண்றதுக்கு. சரிங்களா? ஸோ அடுத்தது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா அப்ளை பண்றதுக்கு ஸ்டார்டிங் வந்து 18/2 அன்னிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருச்சுங்க. இப்போ 12/3 சரிங்களா? ஸோ அது வரைக்கும் டைம் இருக்கு. இன்னும் ஒரு சில தினங்கள் மட்டுமே அப்ளை பண்றதுக்கு டைம் இருக்கு. சீக்கிரமா அப்ளை பண்ணுங்க. கடைசி நோட்டிஃபிகேஷன் மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப வருத்தப்படுவீங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா வந்து அப்ளிகேஷன் மோட பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இது ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆஃப்லைன் மெத்தட் கிடையாது இதுல. ஸோ முழுக்க முழுக்க எல்லாருமே ஆன்லைன்லயே பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததான் அப்ளை பண்றதுக்கான அஃபிஷியல் வெப்சைட்டுமே கொடுத்துருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து டைரக்டா வெப்சைட்க்கு வந்து போயிட்டு அதுல போயிட்டு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பவர் கைட் ஜாப்ஸ் 2025 அஃபிஷியலி ரிலீஸ்டு திஸ் த நோட்டிஃபிகேஷன் பவர் கைட் ஆஃபீஸ் எலிஜிபிள் அண்ட் இன்ட்ரெஸ்டட் கேண்டிடேட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸ் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் ப்ராசஸ் ஹவு டு அப்ளை எல்லாமே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. யாரெல்லாம் இந்த மின்சாரத்துறை வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கீங்களோ கேண்டிடேட் வந்து செலக்டட் கேண்டிடேட் எலிஜிபிள் கேண்டிடேட் எல்லாருமே கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணுங்க. அதுக்கு கண்டிப்பா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் வேணும், ப்ராசஸ் வந்து வேணும், அப்ளை பண்றது எப்படி எல்லாமே இருக்கு செக் பண்ணிக்கோங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா என்னென்ன போஸ்டிங்லாம் இதுல வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா மேனேஜர் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? மேனேஜர் வந்து எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல தேவைப்படுது. ஸோ அதுல 9 போஸ்டிங்க்கும். ஸோ அடுத்தது டை மேனேஜர் எலக்ட்ரிக்கல் அதே டிபார்ட்மெண்ட்ல தேவைப்படுது 48 போஸ்டிங்க்கு. ஸோ அடுத்ததான் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து எலக்ட்ரிக்கல் அதே கேட்டகரியில 58 வேகன்சிஸ் வந்து நமக்கு இதுல வந்து நமக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததா வந்து என்னென்ன படிச்சிருக்கணும் பிஏ இந்த மின்சாரத்துறை வேலை வாய்ப்புக்கு நீங்க அப்ளை பண்ணணும் அப்படின்னா என்னெல்லாம் படிச்சிருக்கணும் அப்படின்னா ஃபுல் டைம். ஓகேங்களா? ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். பிஇ முடிச்சிருக்கணும். பிடெக், பிஎஸ்சி இன்ஜினியரிங். ஸோ அதே மாதிரி இன் எலக்ட்ரிக்கல். ஓகேங்களா? அடுத்ததா மினிமம் 60% மார்க்காவது இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஓவரால் மார்க் ஷீட் ஒன்று கொடுப்பாங்க இல்லையா காலேஜ்ல. ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா 60% மார்க் எடுத்திருக்க அனைவருமே இந்த வேலைக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கீங்க. அப்ளை பண்ணிக்கலான்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததா செக் த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் டெலேர் த குவாலிஃபிகேஷன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்ததான் வந்து ஏஜ் லிமிட். ஓகேங்களா? ஸோ ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க மேனேஜர் எலக்ட்ரிக்கல் இந்த போஸ்டிங்க்கு நீங்க அப்ளை பண்றதா இருந்தா அதுக்கு வந்து எலிஜிபிள் வந்து 39 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். டை மேனேஜருக்கு வந்து 36 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 33 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதற்கான சம்பளம். ஓகேங்களா? சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் கேட்டீங்கன்னா இந்த வேலை எல்லாம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்து லைஃபே வந்து செட்டில் ஆயிரும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு தான். ஸோ அது என்ன எவ்வளவு சம்பளம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மேனேஜருக்கு வந்து 80,000 பிளஸ் சம்பளம் இருக்கும் பர் மந்த் சேலரியே. ஸோ மேக்ஸிமம் 2,20,000 வரைக்கும் இருக்கும். டை மேனேஜருக்கு வந்து எலக்ட்ரிக்கல்ல 70,000 சம்பளம் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து மேக்ஸிமம் போக போக 2 லட்சம் வரைக்கும் இருக்கும். ஸோ அடுத்து அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு 60,000 சேலரி இருக்கும். அடுத்ததா 1,80,000 வரைக்கும் மேக்ஸிமம் இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. செலக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாது. உங்களை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க, இன்டர்வியூ பண்ணுவாங்க, டைரக்டா உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க, ஜாப்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இதுதான் வந்து இது இருக்கும். ஸோ அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன், பிடபிள்யூ கேண்டிடேட்ஸ்க்கு வந்து எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. அதர் அப்ளிகேட்ஸ் ₹500 வந்து ஃபீஸ் வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்ளிகேஷன் டேட் வந்து அப்ளை பண்றதுக்கு வந்து என்னென்ன பண்ணணுன்றதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. செக் பண்ணிக்கோங்க. ஸோ அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு. செக் பண்ணிட்டு அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அப்டேட். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு முக்கியமான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ.